கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தெய்வன் எபிசோடு 1348க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 12:1 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். புத்திமதிகள் எங்கிருந்து கிடைக்கும்? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், மனிதர்களிடத்திலிருந்து, பெற்றோர்களிடத்திலிருந்து கிடைக்கும் அல்லது கிடைத்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையான புத்திமதி வேத வசனத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. எந்த மனிதன் வேத வசனத்தின்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறானோ அவன் புத்தியுள்ளவனாய் வாழ்வான். தாவீது ஒரு சமயம் சென்சஸ் எடுக்க, ஜனத்தொகை எடுக்க அவன் உத்தரவு போட்ட பொழுது அதற்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. அப்பொழுது அவனே சொன்னான், நான் புத்தியீனமாய் செய்த காரியத்தை ஆண்டவரே மன்னியும் என்று சொன்னான். அதுபோல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல் மேன்மை பாராட்டுவது என்ற சூழ்நிலையில் சில காரியங்களை குறித்து அவன் சொல்லிவிட்டு, புத்தியீனமாய் சில காரியங்களை நான் செய்துவிட்டேன் என்று கூட அவன் உணர்த்தி இருக்கிறான். வேதத்திலே அநேக தேவ மனிதர்கள் கூட சில சூழ்நிலைகளிலே புத்தியீனமாய் செய்திருக்கிறார்கள். ஆனால் புத்தியீனமாய் செய்த காரியத்திலிருந்து தேவனால் எச்சரிக்கப்பட்டு உடனடியாக விடுதலை பெற்றிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வேத வசனம் தருகிற புத்திமதிகளை விரும்புங்கள். வேத வசனம் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கைக்கு கெட்டுப்போகக்கூடிய காரியங்களை உங்களுக்கு உணர்த்தாது. வேத வசனம் உன்னை முழு மனிதனாக மாற்றும். வேத வசனம் தரும் அறிவுரை, வேத வசனம் தரும் புத்திமதி உன் வாழ்க்கையில் உன்னை மன மகிழ்ச்சி ஆக்கும். வேத வசனத்தை வெறுக்கிறவனோ, இங்கே சொல்லுகிறது, அதாவது புத்திமதிகளை, பிறர் கொடுக்கிற புத்திமதிகளை வெறுக்கிறவன், புத்திமதிகளை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன் என்று நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காக எல்லா புத்திமதிகளையும், மனிதர்கள் தருகிற எல்லா புத்திமதிகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அது கர்த்தருக்குள் இருக்கிறதா என்று சோதித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வேத வசனம் தரும் புத்திமதிகள், வேத வசனம் தரும் அறிவுரைகள், வேத வசனம் தரும் ஆலோசனைகள் எல்லாரும் கடைப்பிடிக்கும்படியாய் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அந்த புத்திமதிகள் என்ற அறிவுரைகள், ஆலோசனைகள் பாய்வதாக. ஒவ்வொருவரும் வேத வசனத்தின் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்வார்களாக. அவர்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். புத்திமதிகள் ஒரு மனிதனை உயர்த்தும். எனவே மனிதர்கள் தரும் கர்த்தருக்குள்ளான புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.